ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு. சம்பவம் நடந்தது 2:34. ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் 2:39க்கு அப்லோட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடச்சிது? அவர் அங்கே வந்து எடுத்தாரா, அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா? உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள், அவங்கள கைது பண்ணணும், திருமாவளவனு அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறார். அதனால் நாங்கள் விசாரித்து வரணும், பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்டடு அந்த லிங்கில் விசாரித்து வரலாம். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரேங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இதை முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன். ஒன்றும் இல்லை தம்பி, விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியலில் உட்காந்தானோடனே டிசி லைனுக்கு வந்தார். சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் போக சொல்லிட்டேன், நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க, அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவர் வந்து வக்கீல்னு எங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன சாதின்னு தெரியுமா, என்ன மதம்னு தெரியுமா, என்ன கட்சின்னு தெரியுமா, ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். நான் உள்ளே இருக்கிறது தெரியலனா கூட கட்சி கொடி தெரியும். எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்கார்ட் வராங்க, அவங்க சைரன் போட்டு வராங்க. இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவர் நோக்கி வந்து அப்பயும் டிரைவர்கிட்ட போகல, என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியாக அதை கவனிக்கலை. நான் தலை தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேகமாக இறங்கி இதில் வேலை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புடைய சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க. ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து எனக்கோ இங்கே கூடியிருந்த தம்பிகளுக்கோ அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம், ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது. உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துறாங்க. நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும்? அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துகிற முயற்சியில் ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு? சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு. அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து வெளியே போயிட்டது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும். இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்குது, ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? வண்டியில் மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன் எல்லா சேனல் மேலேயும் நாங்கள் புகார் கொடுக்கல? எல்லா சேனல்லையும் தானே செய்தி வந்தது, எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததில்ல, ஏன் வேறு சேனலில் நான் சொல்லலை? இந்த டிவிக்காக வந்து தொடர்ந்து பல வருஷமாக ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதுலையும் வதந்தி பரப்புறதுலையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் குறியாக இருந்து செயல்படுறாங்க. நாங்கள் இல்லைன்னு மறுத்தது பிறகும் திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தியை போடுறாங்க. பைக் மோதியது, பைக்கின் மீது திருமாவளவன் கார் மோதியதுன்றாங்க. கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி? அது மோதியதாக தெரிகிறதுன்னு வேணால் சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம்ல, அல்லது அந்த பையன் சொல்கிறான்னாவது சொல்லணும்ல. இவங்க எப்படி ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க, உறுதியான முடிவுக்கு? அவங்களுக்கு என்னென்ன வேலை? அவங்களுக்கு வேலை இல்லை, மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் கார்ல போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம், தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த 2 வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெளிவா அந்த 2 வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு 4 தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த 2 வீலர் காரலையும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன், என்னை போல நீங்களும் குரல் கொடுக்கிறீங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாள், மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்ல. அதனால அதற்கும் தயார் தான், நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது.
அதே நேரத்துல முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா, காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும்? அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல, கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார். இதை தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்ல, டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க, தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க. சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க, யாரு பொய் சொல்றாங்க. அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றும். கரூர் சம்பவத்தில் வந்து அந்த கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்குது. இது வந்து தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி அண்ணா தாவேகா அவங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் தான் முதல்ல இருந்து சொல்றேங்கன்னா, இதுல திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் 1 போட முடியாது. அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கத்தான் போகுது. இவங்க யாரும் போய் கொலை பண்ணல, யாரும் கத்தி எடுத்து குத்துல. தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க, அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை வேகமா ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான். ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்களால எவிடன்ஸ் கொடுக்க முடியல, அப்ப எவிடன்ஸ் இல்ல. இது ஒரு ஆங்கிள். இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க, உள்ளூர் தான் இருப்பாங்க, ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம். அது சிபிஐ என்கொயரியில முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணா நான் பேச தலைவா, இங்க பாருங்க தலைவா, சாரி சார். அதாவது நான் முதல்லயே சொன்னாங்க, கரூர்லயும் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் 3 மணியிலிருந்து 10 மணி வரை கொடுக்குறாங்க. காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, பத்திரிகை நண்பர், நீங்க பல இடத்துக்கு போறீங்க, டிவி எல்லாம் கவர் பண்றீங்க, 7 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்க. 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு டிவிக்கு அவனுடைய அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் 3 மணிக்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம், 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம். அதனால் இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது 3லிருந்து 5, 7லிருந்து 9, 5லிருந்து 7 2 மணி நேரம் ஏன் கொடுக்கல? இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க? இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா, இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன். கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டர் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன், ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சந்தோஷம், நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதே போல வேறு யாரு தவறு செய்து எடுத்து இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன். யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல, தாசில்தார மேல எடுக்கல, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல, யாரு மேல எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படிங்கன்னா ஏத்துக்க முடியும்? இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன். ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, அரசு சந்தோஷம், மத்தவதை பாருங்க. எதையுமே எடுக்காம முதல் நாள்ல இருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, எப்படி நான் ஏத்துக்க முடியும்?